இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு அழகான தலைப்பு, உங்கள் தேவ பக்தி வீண் போகாது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப குறைஞ்சு வருது. உலக ஞானம், உலக அறிவு, நாகரீகம், நவீனம், விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேகர் தேவ பக்தியை பைத்தியமாக நினைக்கிறாங்க. இந்த காலத்தில் தேவ பக்தியாக வாழ முடியுமா? அது சரியா? இன்றைக்கி உலகம் பாருங்கள், தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைந்து வருது. மனம் போன போக்கில் வாழ்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இந்த தேவ பக்தியை குறித்து நம்ம வாசித்தோம். சரீர முயற்சி எல்லாமே அற்ப பிரயோஜனமானது. ஆனால் தேவ பக்தி மட்டும்தான் வாக்குத்தத்தத்துக்கு உரியதாக இருக்குது. இப்போ உள்ள ஜீவனுக்கும் இனி வரக்கூடிய ஜீவனுக்கும் அது மிக பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யாருமே கல்லையும் மண்ணையும் பாதுகாக்கவே மாட்டாங்க. எதைத்தான் பாதுகாப்போன்னு சொன்னால், தங்கம், வைரம், எதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்களோ அதைத்தான் பார்த்து பார்த்து பத்திரம் பண்ணி வைப்போம். ஆனால் கர்த்தர் தேவ பக்தி உடையவர்களை பாதுகாக்கிறார். இதுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் அநேகம் சம்பவங்களை நம்ம வாசிக்க முடியும். தேவ பக்தி உள்ளவர்கள் சிங்க கெபில இருந்தாலும் சரி, அக்கினி நடுவில் உலாவுனாலும் சரி, அல்லது உலகமே அழிஞ்சாலும் சரி, அவர்களை காப்பதற்கு தேவன் அவருடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய சகோதரர் தம்பி மகன் லோத்து, அவர் சோதோம் குமாரால அவர் வாசம் பண்ணுவார். அவர் வாசம் பண்ணும் பொழுது அந்த சோதோம் குமாரா இந்த 2 பட்டணங்களையும் பாவம் ரொம்ப கொடியதாக இருந்துச்சு. இப்போ நம்ம நாட்களில் என்னென்ன பாவங்களை பார்க்குறோமோ அது எல்லாம் அப்போவே அந்த பாவங்கள் நிறைஞ்சு இருந்துச்சு. விபச்சாரம், வேசித்தனம், ஓரின சேர்க்கை, இச்சைகள், சுயநலம், பண ஆசை, ஆடம்பரம், லௌகிகம், சுவாப அன்பு இல்லாத குணம், இணங்காதவர்கள், தாய் தகப்பனை தூஷிக்கிறவர்கள் அந்த காலகட்டங்களில் இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, சோதோம் குமாராவின் பாவம் வானபரியந்தம் எட்டுச்சான். தேவஜனமே, அப்போ தேவன் அந்த அக்கிரமங்களை பார்க்க முடியாமல், பாவத்தை பார்க்க முடியாமல் 2 பட்டணத்தையும் அழிக்க சித்தம் கொண்டார். அப்போ நடந்தது என்ன? அந்த 2 பட்டணத்தில் ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம், லோத்தோடைய குடும்பம் மட்டும்தான் தேவ பக்தியான குடும்பம். தேவன் நினைச்சிருந்தா அந்த சோதோம் குமாரா 2 பட்டணத்தையும் நிர்மூலமாக ஆக்கும் பொழுது அந்த ஒரே பட்டணத்தை அழிச்சிருக்கலாம், அந்த ஒரே குடும்பத்தை அழிச்சிருக்கலாம். ஆனால் தேவன் செய்தது என்ன? அந்த பக்தியான லோத்துடைய குடும்பத்தை காக்க விரும்பினார். தூதர்களை தேவன் அனுப்பினார். லோத்தோடைய வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த பட்டணத்தார் அந்த 2 பேரும் தேவ தூதர்கள் என்று அறியாமல் அவர்களிடத்திலும் பாவம் செய்யும்படி வீட்டுக்குள்ள இருந்து வெளியில் கொண்டு வர சொல்கிறாங்க. அந்த 2 தேவதூதர்களும் அந்த சோதோம் குமாராவுல உள்ள ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினாங்க. எல்லாருக்கும் கண் மயக்கம் உண்டானதுனால விடிய 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 லோத்துடைய வீட்டை தேடுறாங்க, வாசலை தேடுறாங்க, அழுத்து போகிறாங்க. வீட்டை கண்டுபிடிக்க முடியல. தேவஜனமே, இன்னைக்கு பிசாசு அநேகருடைய கண்களை இப்படி தான் குருடாக்கி இருக்கிறான். சுவிசேஷத்தை அறிய முடியாதபடி, இயேசுவை அறிய முடியாதபடி. தேவஜனமே, இந்த காலகட்டங்களில் உங்களை பார்த்து அநேகர் சொல்லலாம், எதுக்காக ஜெபிக்கிற, எதுக்காக ஆலயத்துக்கு போகிற, எதுக்காக இவ்வளோ பக்தியாக இருக்கிற? கவலைப்படாதீங்க, இந்த உலகம் ஆக்கினைக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. தேவ பக்தி உள்ளவர்களை காக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஆண்டவர் அவங்க மேல வச்ச கிருபையினால அந்த தேவதூதர்கள் லோத்துடைய கையை, மனைவியுடைய கையை, பிள்ளைகளுடைய கையை எல்லாரையும் பிடிச்சி அவங்களே கூட்டிட்டு வராங்க. போன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க தாமதித்த நிமித்தமாக பட்டணத்துக்கு வெளியில் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. தேவஜனமே,
தேவ பக்தி உலகத்துக்கு பைத்தியம். ஆனால் ஆண்டவரோ தேவ பக்தி உள்ளவர்களை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை காக்கிறதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். தேவஜனமே, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவ பக்தியோடு இருக்கிறீங்களா? அது உங்களுக்கு மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு அநேகர் பின்மாற்றமாக போகிறாங்க, அநேகர் ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறாங்க. எந்த சூழ்நிலைக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் ஆண்டவரை மட்டும் விட்டு பின்வாங்காதீங்க. தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அநேகர் நாங்கள் தேவ பக்தியோடு இருக்கிறோமே, எங்களுக்கு தேவன் விடுவிப்பாரா? இன்னைக்கு அநேகர் எங்களை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கலங்கியிருக்கலாம். நாங்கள் தேவ பக்தியாக இருக்கிறோமே, இதை தேவன் அறிகிறாரா, இதை பார்க்குறாரான்னு சொல்லி கூட கேட்டிருக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பேசுகிறீங்க. தேவ பக்தி ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை காக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களையும் அனுப்புகிறார். இந்த செய்தியை பார்க்குற ஜனங்களுக்குள்ள விசுவாசம் விருத்தி அடையட்டும். இன்னும் அவங்களை பிடித்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, உங்கள் தேவ பக்தியை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் விலையேற பெற்றவர்களாய் மாறுவீர்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.